சிம்பிளா கேக்குறேன். தர்கா வந்து முதல்ல வந்துச்சா கோயில் முதல்ல சில பேர் வந்து மசூதி தான் ஃபர்ஸ்ட் தர்கா தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எப்படி இருக்க முடியும்? இஸ்லாம் பிறந்தே 60 வருஷம் தானே ஆச்சு. தர்கா வந்து மேல இருக்கு. அந்த தர்கா வந்து நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். தர்கா வந்து முதல்ல வந்துச்சா கோயில் முதல்ல சில பேர் வந்து மசூதி தான் ஃபர்ஸ்ட் தர்கா தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எப்படி இருக்க முடியும்? இஸ்லாம் பிறந்தே 60 வருஷம் தானே ஆச்சு. தர்கா வந்து மேல. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனலில் உங்களுக்கு அன்பான வரவேற்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னவென்றால், இஸ்லாம் பிறந்து எத்தனை வருடங்கள் ஆனது. ஓகே, நம்ம கஸ்தூரி மேடம் சொல்றாங்க இஸ்லாம் பிறந்து 600 வருஷம் தான் ஆச்சுன்ட்டு. ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப பெருசா சொல்லிட்டாங்க. இஸ்லாம் பிறந்து முந்தினத்து தான் மேடம் பிறந்தது. இஸ்லாம் முந்தினத்து பிறந்தது, இப்ப நடக்குது. ஓகேவா? நான் ஒரு விஷயம் கேட்கணும் கஸ்தூரி மேடம் கிட்ட, ஒரே விஷயம் கேட்கணும். உங்க அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? ஓகே, உங்க அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் தெரியும். உங்க அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? அதுவும் தெரியும். உங்க அம்மாக்கு அம்மா டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? அப்படி 3 தலைமுறை உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சு இருந்துச்சுன்னா நீங்க சொல்வதெல்லாம் உண்மை. ஓகே, வெறும் 600 வருஷம் தான் ஆச்சு இஸ்லாம் வந்து. ஃபர்ஸ்ட் மேடம், நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. வரலாறு எடுத்து பார்த்தா எல்லாமே தெரியும். ஒன்று செய்யுங்க, ராம் பிறந்தது டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? முருகர் பிறந்தது டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? அது கூட உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க தானே இந்த உலகத்தையே படைச்சவங்க, நீங்க தானே கஸ்தூரி மேடம். அதெல்லாம் விடுங்க. ஓகே, இன்னொரு விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? ஏமா, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க டேட் ஆஃப் பர்த்தே சில பேருக்கு ஞாபகம் இல்லை. அது 10 வருஷம் விடுங்க, நேத்து என்ன குழம்பு செஞ்சோன்ட்டே நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. நீங்க சும்மா இருக்காம எங்களை ஏமா நோண்டிட்டு இருக்கிறீங்க. நாங்க யாருக்கும் வம்பு தும்புக்கு போறதில்லை. நாங்க உண்டு, எங்க வேலை உண்டுன்ட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப ஏமா, எதுக்குமா? வடிவேல் சொல்லுவாரு, ஏயா நான் சும்மா தானேயா இருக்கிறேன், ஏயா நோண்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நாங்க முஸ்லீம்ங்க அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்காங்க. நீங்க தான் வந்து நோய்ஞ்சு தர்காவை உடைக்கிறீங்க, மசூதியை இடிக்கிறீங்க. சரி, உங்க மசூதியை இடிச்சு நாங்க தர்கா கட்டிட்டோம். ஓகே, அது ஓகே. உங்களுக்கு வரலாறு தெரியுமா? எந்த நாட்டுல எந்த ராஜா ஜெயிக்கிறாரோ, பை சான்ஸ் ஹிந்துவோட ராஜா ஜெயிச்சா மசூதி உடைச்சு அங்க கோயில் கட்டுவாங்க. அதே மாதிரி முஸ்லிமோட ராஜா ஜெயிச்சா அங்க மசூதி உடைச்சி கோயில் உடைச்சி மசூதி கட்டுவாங்க. அது அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அது உண்மையா பொய்யா எனக்கும் தெரியாது. அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அதெல்லாம் முடிஞ்ச கதை. இப்ப நடக்க வேண்டிய கதைய பார்ப்போம். இப்போ இடிச்சிட்டு நீங்க வேற ஏதாச்சும் கட்டுறது இருந்துச்சுன்னா எதுக்கு வேஸ்டா நீங்க முஸ்லிம்கள டார்கெட் பண்றீங்க? இடிக்கணும், கட்டணும். ஃபர்ஸ்டே நம்ம இந்தியா பாதி கடங்காரன் ஆயிடுச்சு, வெறும் இந்த அரசியல்வாதிகள்னால. இப்ப புதுசா நீங்க ஒரு பாம்பு போடுறீங்க. இது நீங்களா சொல்லல, உங்களை சொல்ல வைக்கிறாங்க. பார்த்து மேடம், வெளியில யாராச்சும் கேட்டா சிரிப்பாங்க, இவ்வளோ நல்ல நடிகருக்கே நம்ம வரலாறு தெரியலையேன்ட்டு. உண்மைகள் மட்டும் பேசுங்க. தீன் பிறந்து எத்தனை வருடங்கள் தெரியுமா? அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா பெரியவங்க உருவாக்குனது வரலாற்றை படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் வந்து சொல்லுங்க மேடம். நாங்கள் உங்களை பற்றி நாங்கள் தப்பாக சொல்லலை. எங்களை பற்றி தப்பாக சொல்லி ஏன் மேடம் கஷ்டப்படுத்துறீங்க எங்களை? ஃபஸ்ட்டே நாங்கள் நொந்து ரூடல்ஸாக இருக்கிறோம். முஸ்லீம்களை எவ்வளோதான் நீங்கள் டார்ச்சர் பண்ணுவீங்க? அது ஏன் பண்ணுறாங்க அவங்களுக்கே புரியல. ஆனால் புரிஞ்சா தயவுசெய்து எங்களுக்கும் சொல்லுங்க. நீங்கள் டார்ச்சல் எதுக்கு பண்ணுறீங்கன்ட்டு புரிஞ்சுக்கிட்டுன்னா அந்த டார்ச்சலை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். தேங்க்யூ மேடம்.